விஎஸ்என் அகாடமியின் மார்ச் 2026க்கான கரண்ட் அஃபயர்ஸ் 141வது கொஸ்டின். பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய இரண்டாவது மாநிலம் குஜராத். முதல் மாநிலம் உத்தரகாண்ட். பொது சிவில் சட்ட மசோதானா யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44. ஈரான் இஸ்ரேல் போர் பாதிப்பு காரணமாக எந்த நாடு முதன்முறையாக அவசர நிலையை அறிவித்துள்ளது? பிலிப்பைன்ஸ். சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 கோடி பரிசு அறிவித்த எழுத்தாளர் ஜெயமோகன். இவர் சிறந்த தமிழ் இலக்கிய எழுத்தாளர்களுக்கு உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழ் விருதை அறிவிச்சார். இந்த விருது வழங்கும் விழாவானது அமெரிக்காவோட நியூயார்க் நகர்ல நடைபெற உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் காற்று மாசுபாடு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லோனி நகரம். இந்தியா 6வது இடத்துல இருக்கு. டெல்லியை பின்னுக்கு தள்ளி உலகின் மிகவும் மாசுபட்ட நகரமாக லோனி நகரம் மாறியுள்ளது. இந்த அறிக்கையை சுவிட்சர்லாந்தோட IQAR நிறுவனம் வெளியிட்டுள்ளது. உலக வானிலை தினம் மார்ச் 23 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்த நிறுவனம் அதானி போர்ட்ஸ். அதாவது கடல் பயணத்தின் போது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட கப்பல்கள் பாதுகாப்பாக தஞ்சமடையக்கூடிய பகுதிதான் இந்த துறைமுக பகுதி. சரக்கு மட்டும் சுமந்து செல்லும் முதல் புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த நாடு ஜப்பான். இது மணிக்கு 275 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. 2028ல G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? பிரான்ஸோட எலியான் லே பெயின்ஸ்ல நடைபெற உள்ளது. ஜூன் 15ல இருந்து 17 வரை நடைபெற இருக்கு. பிரிட்டன் நாட்டின் இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் பெரியசாமி குமரன். இவர் விக்ரம் துரைசாமிக்கு பதிலாக இந்த பொறுப்பை ஏற்றிருக்காரு. விக்ரம் துரைசாமி தற்போது சீனாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். உலக காசநோய் தினம் மார்ச் 24 அன்று அனுசரிக்கப்படுகிறது.